எங்களுடைய 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். வந்த உடனே மகளிர் விடியல் பயணம் கொடுத்தோம். அதில் 1000 ரூபாய் ஒரு மகளிருக்கு மிச்சம். ஒரு அரசாங்கம் நடத்துவது எவ்வளோ கஷ்டம் என்பது உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு வந்து அதிமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு நிதியை விட்டுவிட்டு சென்றார்கள். கொரோனா காரணத்தை காண்பித்து எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு அன்றைக்கு அவர் கஜானாவை காலி செய்து விட்டு சென்றார்கள். நாங்கள் வந்தவுடன் அன்றைக்கு மகளிருக்கான கட்டணம் இல்லாத விடியல் பேருந்தை உடனடியாக தந்தோம். அதன் மூலம் 1000 ரூபாய் ஒரு மகளிருக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி என்றால் அன்றைக்கே ஒரு 1000ஐ நாங்கள் தந்திருக்கின்றோம். அதற்கு பிறகு உரிமை தொகையாக 1000 தந்திருக்கின்றோம். எனவே எங்கள் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோமே தவிர எடப்பாடி பழனிசாமி எந்த திட்டத்தையும் கொடுத்ததையெல்லாம் நிறுத்திட்டார். மடிக்கணினி கொடுத்தார், நிறுத்திட்டார். தாலிக்கு தங்கம் கொடுத்தார், நிறுத்திட்டார். அதையெல்லாம் கடைசி வரைக்கும் கொடுத்தாரா? கொரோனாவை காலங்காலத்து காமிச்சிட்டு எதையுமே கொடுக்காம விட்டுட்டு போனது, அந்தரத்தில் விட்டு போனவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அந்த கடனையும் தீர்த்தவர் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். நிதி கொடுக்காம தேர்தல் வர நேரத்தில் கோடை காலத்திற்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்கதா எதிர்கட்சிகள் எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க. தேர்தல் வர்ற போது தானே இப்போ அவங்கெல்லாம் அறிவிப்பே கொடுக்குறாரு. 2000 ரூபா தரப்போறேன்னு தேர்தலுக்கு சொல்கிறார். இதுக்கு முன்னால் நாங்கள் 1000 ரூபா கொடுத்த போது வரவேற்கிறோம், இது நல்ல திட்டம் தானே அவங்க சொல்லலை. அது வந்து எப்படி முடியும், சாத்தியம்னு தான் சொன்னாங்க. அதனால் அவங்களுடைய குற்றச்சாட்டு அன்றைக்கே 1000மே கொடுக்க முடியாதுங்கிற போது நாங்கள் இன்றைக்கு வந்து கோடை காலத்துக்காக 2000 ரூபாய் கொடுப்பதிலே தவறில்லை. பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துருக்கிறோம், அதுலேயும் தவறில்லை. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். திராவிட மாடல் 2 ஆட்சியிலே இன்னும் புதிய திட்டங்கள் நிறைய வர இருக்கின்றன. அந்த புதிய திட்டங்கள் மூலமாக இன்னும் மக்களை சென்றடையக்கூடிய புரட்சிகரமான திட்டங்கள், தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிற திட்டங்கள், தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற திட்டங்கள், தமிழ்நாட்டு மாணவர்களுடைய படிப்பை உயர்கல்வியை உயர்த்துகின்ற திட்டங்கள், இவற்றையெல்லாம் திராவிட மாடல் 2 ஆட்சி நிச்சயமாக நடைமுறைப்படுத்தும். ஒரு ஆள் சொல்ல இந்த திட்டங்களை நிறுத்துவதற்கு சதி திட்டம் நடைபெறதா தொடர்ச்சியா சொல்லப்படுது. என்ன மாதிரியான சதி, அப்படி நிறுத்த முடியுமா சார்? கோர்ட்டுக்கு போய் ஏதாச்சும் நிறுத்த பார்ப்பாங்கங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் இப்போ நாங்கள் கொடுத்துட்டோம். அந்த திட்டங்களை வந்து நிறுத்துறதுக்கு வந்து போனால் நாங்கள் போராடி ஜெயிச்சிருவோம். எம்பி எலெக்ஷனில் 1000 ரூபாய் திட்டம் தொடர்ந்தது தானே? ஆமாம். அப்போது இந்த மாதிரி நிறுத்தலையே. 1000 ரூபா திட்டம் எம்பி எலெக்ஷனுக்கு ஒன்றும் இது இல்லை. எம்பி மத்திய ஒன்றிய அரசுக்காக நடந்த தேர்தல், இது மாநில அரசுக்காக நடக்கிற தேர்தல். ஒன்றிய அரசுக்கு வந்து இந்தியா பூரா நாங்கள் 1000 ரூபா தர்றோம்னு சொல்லலை, தமிழ்நாட்டுக்கு தான் 1000 ரூபா தர்றோம்னு சொன்னோம். அது வந்து இந்த ஒன்றிய மாநில அரசுடைய திட்டம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.